Hello everyone, welcome again to Have a Story Scoop with Reshma. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் இதை மாதிரி ஒரு கேஸ் கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் பெருசாக பிளான் பண்ணி ஃபேமிலியாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சா அந்த ஒரு கேஸ் மட்டும் என்றைக்கும் நான் வரல, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆளாக அவங்க தான் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. உண்மை தானே? சரி, இதில் ஹாப்பினஸ் மட்டும்தான் இருக்கும், நம்ம போனால் கண்டிப்பாக என்ஜாய் தான் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு அது ஓகேவாக இருக்கும். ஆனால் அங்கே டேஞ்சரான சுச்சுவேஷனும் நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா யாருக்கு போக தோணும் சொல்லுங்கள்? இன்றைக்கி அதை மாதிரி ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அட்வென்ச்சருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவனோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். அவனோட நேம் பில்போ பாகின்ஸ். இவனை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இதை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. த லார்ட்ஸ் ஆஃப் த ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். அது இல்லாமல் அது ரொம்ப ஃபேமஸான புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேருக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி அதோட ஒரு பிகினிங், அதுதான் த ஹாபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது. அந்த ரிங் எப்படி நம்ம ஹாபிட் கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃப்ரூடோ பேகின்ஸுக்கு முன்னாடி இது பில்போ பேகின்ஸ் கிட்ட தான் இருந்திருக்கும். இந்த புக்கை ரீசெண்டாக தான் மூவியாகவும் எடுத்திருந்தாங்க. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்க்கு அப்புறம் தான் இப்படி ஒரு புக்கு இருக்குது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஆனால் ஃபர்ஸ்ட் J.R.R. டால்கின் த ஹாபிட் அப்படிங்கிற இந்த புக்கை தான் எழுதியிருப்பார். அப்படி எனக்கு லார்ட் ஆஃப் த ரிங்ஸை பற்றியோ இல்லை இந்த ஹாபிட்டை பற்றியோ எதுவுமே தெரியாதுப்பா. ஒரே லேண்டில் எல்ஃப்ஸ், டுவார்ஃப்ஸ், ஹியூமன்ஸ், காப்லின்ஸ் இது எல்லாமே இருக்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஃபேரிடேலில் இருக்கிற மாதிரி நிறைய மேஜிக்கல் எலமெண்ட்ஸும் இருக்கும், ஒரு விசார்டும் இருப்பார். ஸோ பில்போ பேகின்ஸ் ஒரு குட்டி ஹாபிட் அப்படின்னா மனுஷங்களை விட அவங்க ஹாஃப் சைஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கால் மட்டும், அதாவது ஃபுட் மட்டும் பெருசாக இருக்கும். நார்மலாக லைஃப் வாழ்ந்துட்டுருக்க நம்ம பில்போ பேகின்ஸ் அவனோட ஹோல் அப்படிங்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட ஹோம் எப்படி பிடிக்குமோ அதை மாதிரி அவனுக்கு அவனோட ஹோல் ரொம்ப பிடிக்கும். அவனோட ஃபேவரட்டான திங்ஸ் எல்லாம் அவன் எடுத்து வச்சு அங்கே தான் அவன் வாழ்ந்துட்டுருப்பான். ஒவ்வொரு டைமும் அவனோட லஞ்சோ, டின்னரோ, பிரேக்ஃபாஸ்ட்டோ எல்லாத்தையும் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி அவனோட சிம்பிளான லைஃப்பில் திடீர்னு கேண்டல்ஃப் அப்படிங்கிற ஒரு விசார்ட் வாராரு. உனக்கு அட்வென்ச்சர் போகணும்னு ஆசையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம பில்போ பேகின்ஸ் இல்லை, எனக்கு அந்த அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே சரி, நம்ம கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணிட்டோமோ, எதுக்கும் இவரை நம்ம ஒரு டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறான். கேண்டல்ஃப் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்போ பேகின்ஸ் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு பெல் சவுண்டு கேட்குது. ஒருவேளை இது கேண்டல்ஃபாக இருக்குமோ, ஓகே அவருக்கு போய் நம்ம ரிசீவ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஆனால் அங்கே ஒரு டுவார்ஃப் நிற்கிது. டுவாலன் அப்படிங்கிற ஒரு டுவார்ஃப். டுவாலன் அட் யுவர் சர்வீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இவனோட டைனிங் டேபிளில் உட்காந்து கேண்டல்ஃபுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த டீயை குடிச்சிடுறான். அடுத்தது பேலன் அட் யுவர் சர்வீஸ் சார் அப்படின்னு இன்னொருத்தர் வாரான். அடுத்தது கில்லி அட் யுவர் சர்வீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ராப்ஸாக வராங்க. டோரி, நோரி, ஓரி, ஆயின், குவாயின், பிஃபர், புஃபர், பொம்பர் அப்படின்னு 13 டுவார்ஃப்ஸ் எல்லாரும் மொத்தமாக வராங்க. இவன் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க. கேண்டல்ஃப்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததை இவங்க சாப்பிட்றாங்கன்னு இவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அதுக்கப்புறம் கடைசியாக கேண்டல்ஃப் டாரன் அப்படிங்கிற ஒரு டுவார்ஃபோட வராரு. நார்மலாக ஒரு டீ பார்ட்டி வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே ஒரு பெரிய ஃபீஸ்டே நடந்துடும். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கேண்டல்ஃப் சொல்லுவார், நம்ம ஒரு அட்வென்ச்சருக்கு போக போகிறோம். எங்கே அப்படின்னா த லோன்லி மவுண்டன் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம். அங்கே ஒரு ஸ்மக் அப்படிங்கிற ஒரு பெரிய டிராகன் இருக்குது. அது ஒரு ட்ரெஷரை பாதுகாத்துட்ருக்கு. அதாவது தோரனோட ஆன்சிஸ்டர் தோரர் அப்படிங்கிறவர் தான் அந்த பிளேஸை ரூல் பண்ணியிருப்பார். ஆனால் திடீர்னு அந்த ஸ்மக் அப்படிங்கிற ஒரு டிராகன் எல்லாரையுமே பேர்ன் பண்ணி அங்கே போய் ரூல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் யாரும் அதை எதிர்க்கிறதுக்கும் யோசிக்கல. அது பக்கத்தில் இருக்கிற லேக் டவுன் மேலேயுமே அதை அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே உள்ள பீப்புளுமே அதை அட்டாக் பண்ண யோசிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாரும் பிளான் போட்டு அதை போகிறோம். அங்கே நம்மளோட
ட்ரெஷர் இருக்குது, அதை போய் நம்ம வந்து அந்த ஸ்மக்கை கொன்னுட்டு நம்ம அந்த ட்ரெஷரை நம்ம ரூல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பெரிய பிளானை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹாபிட்டுக்கு இது நினச்சே ரொம்ப பயம் வந்துடுது. என்னடா இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போய் இருக்கிறான். அப்புறம் இவனை வந்து சொல்லிடுறாங்க, எங்கள் குரூப்பில் வந்து 13 மெம்பர் இருக்காங்க, ஆனால் 13 மெம்பர் வந்து எங்களுக்கு ஒரு அன்லக்கி நம்பர் அப்படின்னு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நீ 14ஆக ஒரு மெம்பராக எங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்கிறான். ஸோ இவன் வந்து ஒரு லக்கி நம்பராக இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. இவனுக்கு பர்க்லர் அப்படிங்கிற ஒரு ரோலையும் கொடுத்துட்றாங்க. இவனை கான்ட்ராக்ட் ஃபோர்ஸ் பண்ணி சைன் பண்ண வச்சிடுறாங்க. மறுநாள் இவன் எப்படியாவது நம்ம தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தூங்க ட்ரை பண்ணுறான். ஆனால் இவனால் தூங்க முடியல. நம்ம என்ன நடக்க போகுது, நம்ம உண்மையாகவே போகிறோமா, அந்த ட்ராகன் நம்மளை என்ன பண்ண போகுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறான். சரி நம்ம இவங்க எல்லாரும் போயிடட்டும், நம்ம அதுக்கப்புறம் எந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிளான் பண்ணுறான். அதே மாதிரி அவங்க எல்லாரும் சீக்கிரமாக எந்திரிச்சு அவங்களோட அட்வென்ச்சருக்கு கிளம்பிடுறாங்க. கேண்டல்ஃப் வந்துட்டு, நீ இன்னும் கிளம்பலையா அப்படின்னா, நீ போய் அவங்கக்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே இவன் ஃபாலோ பண்ணி போகிறான். ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்க நேரத்தில் நான் எப்படியாவது அவங்கக்கிட்ட நான் வரலைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க நேரத்தில் இவங்க பாதி தூரத்துக்கு போயிடுவாங்க அவங்க ஜேர்னியில். அங்கே இவங்க எல்லாரும் பரவாயில்ல நீ எங்கள் கூட வா அப்படின்னு சொன்ன உடனே இவன் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணி இவனை திருப்பியும் கூட்டு போயிடுறாங்க. அங்கே இவன் ஒவ்வொரு சாக்காக சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னோடய கர்ச்சீஃப் நான் கொண்டு வரல, என்னோடய ஹேட்டை நான் கொண்டு வரல அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் ஒவ்வொரு திங்ஸை இவனுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு போனியையும் வந்து இவங்க கொடுத்துட்றாங்க. இவங்க வந்து ஹார்ஸில் ரைட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அந்த டார்ஃப்ஸ் அண்ட் ஹாபிட் 2 பேருமே ரொம்ப குட்டியாக இருக்கிறனால இவங்க போனியை தான் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்படியே அட்வென்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் இவங்க மேப்பு எப்படியாவது நமக்கு வேணும் லோன்லி மவுண்டன் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிவன்டேல் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. அந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக அப்படியே மார்வலஸாக இருக்கும். அப்படியே நம்ம ஏதோ ஒரு ஹெவனுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அங்கே எல்ஃப்ஸ்லாம் இருப்பாங்க. அதில் எல்ராண்ட் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஹெட்டாக இருப்பார். அவர் இந்த மேப்பை வந்து நம்ம மூன்லைட்டில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கொஞ்ச நாள் விசிட் பண்ணி மூன்லைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அது வந்தக்கப்புறம் இங்கே தான் இந்த நம்ம பேக் டோர் வழியாக போகலாம், நம்ம லோன்லி மவுண்டன் வழியாக போனால் நம்ம வந்து அந்த ஸ்மக் இருக்கிற பிளேஸுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவங்களுக்கு கீ கொடுத்துட்டு ஒரு டைரக்ஷன் சொல்கிறாரு. ட்ரோல்ஸை மீட் பண்ணுறாங்க, ஒரு 3 ட்ரோல்ஸ். இவங்களுக்கெல்லாம் பசிக்க ஆரம்பித்தோடனே அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஃபுட் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்க்லர், அதாவது நம்ம பில்போ பாகின்ஸை அனுப்பி விட்டுருவாங்க. பர்க்லராக இருக்கிற நம்ம பில்போ பாகின்ஸை அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் அங்கே பார்த்தா இது எல்லாமே வந்து இவங்களோட போனியை திருடி வச்சுருக்கோம். இவங்கக்கிட்ட மீட்டு கொஞ்சம் கேட்கலாம், நம்ம சாப்பிட்லான்னு நினச்சி இவன் போனான். ஆனால் இவனே வந்து மாட்டிக்கிடுவான். கடைசியில் எல்லாரும் பிளான் பண்ணி கேண்டல்ஃப் தான் காப்பாற்றிருப்பார். ட்ரால்ஸ்லாம் வந்து சன்லைட் பார்த்தாலே அதை வந்து ஸ்டாச்சுவாக மாறிடும்ல. ஸோ அதனால் இவங்க வந்து அப்படியே ஸ்டாச்சுவாக ஆகி நின்றுதாங்க. ஸோ சன்லைட் வர வரைக்கும் பிளான் போட்டு கேண்டல்ஃப் அவங்கள ஸ்டாச்சுவாக மாற்றிட்டு அவங்களோட பிளேஸை விசிட் பண்ணுறாங்க. அங்கே எல்வ்ஸால் மேடான வெப்பன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதையும் இவங்க கேரி பண்ணிக்கிறாங்க. இப்படி அவங்க அட்வென்ச்சர் அவங்க போயிட்டுருக்கும் போதே அங்கே காப்ளின்ஸ் வந்து ஒரு டைம் அட்டாக் பண்ணிடும். இவங்க தெரியாமல் காப்ளின்ஸோடைய கேவ்லே இருப்பாங்க. ஸோ காப்ளின்ஸ் இவங்களை பிடிச்சிட்டு போயிடும். போனதுக்கப்புறம் அதுசால மேடான அந்த வெப்பன்ஸை வந்து இவங்க காமிச்ச உடனே இவங்க காப்ளின்ஸுக்கெலாம் ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த காப்ளினோட கில்லர் ஸ்வாடை தான் வந்து கேண்டல்ஃப் வச்சுருப்பாரு கையில். ஸோ அதை பார்த்த உடனே இவங்க எல்லாரும் இவங்களை கொன்னுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்ளின்ஸ்லாம் சொல்லும். ஸோ காப்ளின்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. எல்லாரும் எப்படியாவது தப்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம பில்போ பாகின்ஸ் நைஸாக நுழைஞ்சி வேறு இடத்துக்கு போயிடுவான். அங்கே ரிடில், அதாவது ஒரு டார்க்காக இருக்கிற ஒரு கேவ், ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுவான். அங்கே கலும் அப்படிங்கிற ஒரு கிரியேச்சர் கூட ரிடில் இந்த டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இவன் கலும் அப்படிங்கிற ஒரு கிரியேச்சர் கூட ரிடில் விளையாடுவான். இவன் மோஸ்ட் ஆஃப் த டைம் இவன் ஆன்சர் பண்ணிடுவான்.
ஆனா அது பண்ணாம இருக்கும். இவன் அதுகிட்ட சொல்லியிருப்பான், "நீ வந்து நான் ஆன்ஸர் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வெளிய வழி சொல்லணும்" அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா கல்லும் என்ன சொல்லியிருக்கும் அப்படின்னா, "நான் ஆன்ஸர் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் உன்னைய சாப்ட்டுருவேன்" அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த சீன வந்து "ரிடில் இன் தி டார்க்" அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா அடிச்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ அங்க தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டே நடக்கும். இவன் கண்ணு தெரியாம தடவிட்டு இருக்கிற நேரத்தில தான் ஒரு ரிங்கு அவன் கையில கெடைச்சிரும். அத அவன் பாக்கெட்ல போட்டுக்கிடுவான். இந்த ரிடில் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த ரிங்க இவன் கையில போட்டோனே இவனுக்கே தெரிய வருது. இவன் ஒரு இன்விசிபிளா மாறிட்டான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படியாவது அந்த கல்லும் கிட்ட இருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு, கல்லும் தான் அந்த ரிங்க ரொம்ப நாளாவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வருது. அது மை ப்ரிஷியஸ், மை ப்ரிஷியஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நேரமா காணுமே நம்ம பில்போ பாக்கின்ஸன்னு இவங்க எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. இவன் திடீர்னு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவான். நான் வந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். பக்லர் வந்து பெரிய ஆள் தான், தனியாவே பொழச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து நெனைப்பாங்க. ஸோ அந்த இன்விசிபிள் ரிங்கை வச்சு இதுக்கப்புறம் அவன் என்ன அட்வென்ச்சர்லாம் ஃபேஸ் பண்ண போகிறான். அவன் காப்ளின், வாக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணுவான். அது போக பாதி கரடி, பாதி மனுஷன் இருக்கிற பயோரினோட வீட்டுக்கும் போவான். அதுக்கப்புறம் மில்க்வுட்டுக்கு முன்னாடி ஸ்பைடர், வுடல்ஸ், மேன் இவங்க எல்லாரையுமே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவன் ஸ்மக்கு கிட்ட போவான். ஒரு வேளை நம்ம பில்போ பாகின்ஸ் ஸ்மக்கு கூட போய் சண்டை போடுவானோ, இல்லை அந்த ரிங்கு வச்சிருக்கிறனால என்னோட ஹாபிட்டனில் இருக்கிற என்னோட ஹவுஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக போகிறானா, இல்லை முன்னாடி பயந்த மாதிரியே பயந்து இவங்க எல்லாரையும் இப்படியே விட்டுட்டு போக போகிறானா அப்படிங்கிறத நீங்கள் இதை கதையாக பார்த்துட்டு வந்து இல்லைன்னா புக்காக ரீட் பண்ணி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐக்கன் அண்ட் ஹேவ் அ ஸ்டோரி ஸ்கூப் வித் ரேஷ்மா. ஓவர் அண்ட் அவுட்.